T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கோச்சாரமும் உங்கள் வாழ்க்கை நிலையும் அப்படின்ற தலைப்பில் இந்த பதிவில் பலன்கள் காணப்போகிறோம். நவ கிரகங்களில் குரு பகவான் சுப கிரகம். அதாவது 9 நவகிரகங்களில் 7 நவகிரகங்கள் சொந்த வீடு உண்டு. அதில் குரு பெரிய கோள். குரு வட திசைக்கு அதிபதியானவர். குரு மேலோகத்திற்கு அதிபதியானவர். குரு பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள் உண்டு. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த குரு நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறப்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த குரு நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் கொலை பாவங்களுக்கும் ஆளாகக்கூடும். அதாவது நல்ல பாம்பை அடிப்பது, மற்ற மிருகங்களை வதைப்பது இவர்களுக்கு உண்டு. குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரங்களுடைய விலங்குகள் பார்த்திங்கன்னா பூனை, புலி, சிங்கம். இது பார்த்திங்கன்னா மற்ற விலங்குகளை உயிரோடு இருக்கும்போது வேட்டையாடக்கூடிய விலங்குகள். இந்த விலங்குகள் மாமிசம் சாப்பிடக்கூடியது. குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மது, மாமிசம், கருவாடு சாப்பிடக்கூடாது. பெரும்பாலும் மது, மாமிசம், கருவாடு சாப்பிட்டிங்கன்னா குரு பகவானுடைய நோய் வந்துடும். குரு பகவானுடைய நோய் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உப்பு, உடம்புல உப்பு போடுறது, பிரஷர், கொலஸ்ட்ரால், சர்க்கரை, இதெல்லாம் சிறுநீரகம் செயலிலிருந்து கிட்னி பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உப்பு அதிகமாகி, பிரஷர் அதிகமாகி, சர்க்கரை அதிகமாகி சிறுநீரகம், கிட்னி பழுதாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் அதிகமாக மது, மாமிசம், கருவாடு சாப்பிடுவதை நீங்கள் படிப்படியாக வயது ஏற ஏற கண்டிப்பாக குறைத்தே ஆக வேண்டும். இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக குரு பகவானுடைய நோய் உங்களுக்கு வந்தே தீரும். குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், குரு அப்படின்னாலே போதிப்பது, ஆசான், மதிக்கத்தக்க கிரகம். குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரியவர்களை, உங்கள் வயதில் பெரியவர்களை பார்த்தீங்கன்னா மரியாதையெல்லாம் பேசுறது, வாடா போடாங்கிறது. நேரில் பேசினாலும் சரி, கண்டும் காணாத கூட உங்கள் வயதுக்கு மூத்தவர்களை நீங்கள் வாடா போடான்னு கண்டும் காணாத கூட பேசக்கூடாது. பெற்றோர்களிடம் அப்பாவிடம் சீறிக்கிட்டு முட்டிக்கிட்டு அப்பாவிடம் சண்டை கட்டக்கூடாது. குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய கற்புக்கு களங்கம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. தன்னுடைய கற்புக்கு களங்கம் ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் திருமணம், குழந்தை பாக்கியம் உங்களுக்கு தடைபடும். இதெல்லாம் குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்கள். அதன் பிறகு உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்கணாதிபதி லக்கணம் எந்த மாதிரியாக அமைந்திருக்கிறதோ அதை சார்ந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம், ஆயுள், ஆரோக்கியம் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கோச்சாரமும் உங்கள் வாழ்க்கை நிலையும் அப்படின்ற தலைப்பில் இந்த பதிவில் பலன்கள் காணலாம். பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் 1, 2, 3 பாதமும், மேனராசியில் 4ஆம் பாதமும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்கள் நட்சத்திராதிபதி குரு கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா 6வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அதாவது சத்துருஸ்தானத்திலே உங்கள் நட்சத்திராதிபதி செல்லும் போது பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பாத்தியம் என்பது அசாதாரணமாக உங்களுக்கு வேலையும் உத்தியோகமும் சிறப்பாக அமையும். வருமானமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே உங்களுக்கு வரும். ஏன்னா உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்தை விட்டு சனி பகவான்
கடந்து விட்டார். பணபரஸ்தான நட்சத்திரத்திலே சனி வந்து 7.5 நாட்டு சனியில் குடும்ப சனியாக ஓடிக்கொண்டிருக்கிறார். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்கள் உங்கள் வேலை, உங்கள் உத்தியோகம், உங்கள் தொழில் ரீதியாக உங்களுடைய உழைப்பு நீங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி அடைய போகிறீங்க. பணங்காசு நல்லா சம்பாதித்து முன்னேற்றம் அடைய போகிறீங்க. அதே வழியில் நட்சத்திராதிபதி 6வது வீட்டில் செல்லும்போது கண்டிப்பாக சொந்த பந்த உறவுகளிடம், குறிப்பாக மாம மச்சன்களிடம் இந்த காலகட்டத்தில் பகை விரோதம் வரும். அதாவது ஆடி மாதம் 26 வரை குரு அஸ்தங்கம். சனி பகவான் வந்து வக்கரகதியில் செல்ல போகிறார். சனி வக்கரம், குரு அஸ்தங்கம் இந்த காலகட்டங்களில் சொந்த பந்த உறவுகளிடம் பகைச்சிக்காம, கோவிச்சிக்காம, சண்டை கட்டாமல் இருப்பது நல்லது. அப்படி சண்டை கண்டை கட்டினீங்கன்னா காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய சூழ்நிலையும் போரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். போரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பணபரஸ்தான நட்சத்திரத்திலே சனி பகவான் செல்கிறார். ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னாலே உடல் அளவிலும் மனதளவிலும் நிம்மதி குறையும். உழைப்பு அதிகமாக இருக்கும், ஊதியம் குறைவாக இருக்கும். உங்களுக்கு 5வது வீட்டிலே குரு செல்வது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. போரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பலன் இன்னொரு 2 மாதம் இருக்கிறது. அதன் பிறகு குரு 6ஆம் இடம் செல்வார். மீண்டும் வக்கரகதியில் பின்னோக்கி வருவார். போரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பலன் என்பது ஆனி மாதம் முழுக்க, புரட்டாசி மாதம் முழுக்க குரு பலன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. கோச்சாரத்தில் தன் நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரத்திலே சனி பகவான் செல்லும் போது பார்த்தீங்கன்னா பணம் வரும். பணத்தை வந்து கவனமாக கையாள வேண்டும். பணம் வந்து தகாத வழியில், கெட்ட வழியில், மது, மங்கை, போதை இந்த மாதிரி கெட்ட வழியில் பணங்காசு வந்து செலவழிக்கக்கூடாது. தேவையில்லாத பொருட்கள் வாங்கி பணத்தை வந்து செலவழிக்கக்கூடாது. அதிகமாக விலை போட்டு தேவையில்லாத பொருளை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். போரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வந்து பணபரஸ்தான நட்சத்திரத்திலே பணபரஸ்தானாதிபதி செல்லும் போது, அவர் வந்து வக்கரகதியில் வரும்போது உடல் ஆரோக்கியத்தில், பயண போக்குவரத்தில் அடுத்தடுத்த மாதங்களில் நீங்கள் வந்து கவனமாக இருந்தால் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பெரியவர்களை, உங்கள் வயதில் பெரியவர்களை மதிப்பு மரியாதை இல்லாமல் வாடா போடாங்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும். நேர்லையும் பேசக்கூடாது, கண்டும் காணாமலும் பேசக்கூடாது. போரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ராகு கேதுவால், சர்ப்ப கிரகங்களால் பெரியளவு தொல்லைகள் இல்லை. கடந்த வருஷம் கடுமையாக வந்து மன ரீதியான பிரச்சனையை கொடுத்துருக்கும். இப்போ வந்து ராகு கேது முன்னேறி செல்லும்போது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெரும்பாலும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சர்ப்ப கிரகங்களால் பிரச்சனைகள் இல்லை. தற்போதுள்ள சூழ்நிலையில் கோச்சாரம் வந்து குருவும் சனியும் கொஞ்சம் வந்து மறைவு நிலையில் இருக்கும்போது போரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் செய்கின்ற வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக நீங்கள் அப்படியே தொடருங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு சிறப்பான அமைப்பு போரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் வழிவிடும். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.